இப்ப என்ன உனக்கு? இப்ப ஏன்டி கோமா பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? ஐயா, என்ன ப்ராப்ளம் உனக்கு இப்ப? எதுனாலும் சொல்லு, சால்வ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்டே. சரியா? என்ன திடீர்னு சருக்கு இவ்ளோ அக்கறை? ஏன்னா இன்னும் 15 மினிட்ஸ்ல என் செல்ல பூனைக்குட்டிக்கு பர்த்டே. சோ இந்த டேல நீ என்ன சொன்னாலும் செய்யணும்ல? அப்போ எனக்கு என் பர்த்டேனால ஒரு நாள் லீவு அப்படிதானே? ஹே, என்னடி எப்படி பேசினாலும் சண்டைக்கு வர? இல்ல, எனக்கு புரியல. இந்த ஒரு நாள்னா என்ன மீன் பண்ற நீ? இப்ப நீ இப்படிதான் பேசிட்டு இருக்க போறியா? எனக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரியணும் சுரேந்தர். என்ன முடிவு தெரியணும் உனக்கு? நான் தான் உனக்கு எல்லாமே முன்னாடியே சொல்லிட்டேனே. என் வீடு இப்படிதான், என் வீட்டுல இருக்கவங்க இப்படிதான் சொல்லி தானே மேரேஜ் பண்ணேன். எதுவும் சொல்லாம ஒண்ணும் இல்லல்ல. எல்லாமே சொன்ன சுரேந்தர். ஆனா அது இப்படியே தான் கண்டினியூ ஆகும்னு சொல்லலையே. என்னால முடியலடா. எனக்குன்னு என் லைஃப்ல சில ட்ரீம்ஸ்லாம் இருக்கு. அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணுவன்னு பார்த்தா, ஆனா நீ என்ன ஆனா நீ? நானும் என்னால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் உனக்கு பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுக்கு மேலேயே நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அது கண்டிப்பா உனக்கும் எங்க அம்மாக்கும் பெரிய பிரச்சனை தான் போய் முடியும். சோ புரிஞ்சுக்கோடி. இப்ப கூட நான் தான் புரிஞ்சுக்கணும்ல. நீ போய் உங்க அம்மா கிட்ட பேசி அவங்களுக்கு புரிய வைக்க மாட்ட. அப்படிதானே? ஹே, அப்பெல்லாம் இல்லடி. ஐ லவ் யூ டி. எங்க எங்க சுரேந்தர் உன் லவ்? காட்டு. என்னால அதை பார்க்க முடியல, என்னால அதை தொட முடியல, என்னால அதை உணர முடியல. இப்பலாம் எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகவே மாட்டேங்குது. அந்த அளவுக்கு என்ன நீ கொண்டு வந்து வச்சிருக்க. வெறும் வேர்ட்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண சொல்ற? சரி, சரிடி. எல்லாமே சரியாயிரும். எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் தான். என்னோட ஆசை என்னன்னு சொல்லு. அது சரி, இங்க இருக்க பிரச்சனை எல்லாத்தையுமே நீ சார்ட் அவுட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமும் எனக்குன்னு ஒரு லைஃப்ல ட்ரீம்னு இருக்கும்ல. அது என்னன்னு உனக்கு தெரியுமா? என்ன ஜாப் தானே? போ. உன்னை யார் இப்ப தடுக்க போறா? அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் நீ எதுவும் பண்ண வேணாம் சுரேந்தர். எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இப்ப என்ன சொல்ல வர? ஐ நீட் ஸ்பேஸ். ஆ? ஐ நீட் சம் ஸ்பேஸ் டு திங்க். எனக்கு கொஞ்சம் தனியா யோசிக்கணும் சுரேந்தர். நான் யாருமா உனக்கு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு? என்கிட்ட ஏன் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? போ, எடுத்துக்கோ. சி, உடனே ரொம்ப ஓவரா பண்ணாத. எனக்கு கொஞ்சம் யோசிக்கணும் தான் சொன்னேன். அதுக்கு டைம் வேணும்னு கேக்குறேன். அது வரைக்கும் நம்ம தனித்தனியா இருந்துக்கலாம் இதே வீட்ல. ஹே, இப்ப நீ இப்படி பண்ணனா அது கண்டிப்பா எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் அது நம்ம ரெண்டு பேருக்குள்ள அன்வான்ட் ப்ராப்ளம்ஸ் தான் கிரியேட் பண்ணும். சோ நான் என்ன சொல்றேன் கொஞ்சம் கேளு மகிமா.